Diocese Rosetta John Bruff Memorial Church, KK நகர், ஈரோடு 21/12/2025 கேண்டில் லைட் சர்வீஸ். உங்கள் அனைவரையும் நாங்கள் சபையாராக, கேண்டில் லைட் குழுவாக, தலைமை ஆயர் மற்றும் உதவி ஆயர் மற்றும் PCDC மெம்பர்ஸ் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். On behalf of the presbyter, the assistant presbyter and the members of the candlelight service and the committee members, we welcome you all for the candlelight service at CSI Rosetta Jane Bruff Memorial Church. We also welcome the online viewers who are viewing this. Thank you. நம்மளுடைய இந்த CSI Rosetta Jane Bruff நினைவாலயத்தின் சார்பாக நம்மளுடைய கேண்டில் லைட் சர்வீஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லாத்தையும் அன்புடனும் அரவணைப்புடனும் நடத்தி செல்கிற நம்மளுடைய தலைமை ஆயர், நம்மளுடைய ரெவரண்ட் ஐயா வில்சன் குமார் ஐயா அவர்களை முதலாவது பிரேயர் பண்ணி இந்த கேண்டில் லைட் சர்வீஸை தொடங்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான இந்த புதிய நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகையின் காலங்களிலே இந்த தீப ஒளி ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் பாடுகின்ற பாடல்கள் நம்மை மைமைப்படுத்துகிறதாகவும் இரண்டாம் முறைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகவும் இருக்க கத்திருக்கிறது தான். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும், இதற்காக பயிற்சி எடுத்திருக்கின்ற பாடல் பயிற்சி எடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இசைக்கிற பிள்ளைகளையும் வழிநடத்துகின்றவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ ஐயா. அடுத்ததாக நம்மளுடைய கேண்டில் லைட் சர்வீஸினுடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரையும் வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் வரவேற்பது நம்மளுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஐயா முன்பதாகவே சொல்லிட்டார், குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட டைமுக்கு முடிக்க முடியாது சொல்லியிருக்கார். அதனால நீங்கள் இந்த கேண்டில் லைட் சர்வீஸை எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணத்தக்கதாக உங்களை எல்லாரையும் கேட்கிறோம். ஒவ்வொரு பாடல்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வேதவசனம் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடல்களில் 1 மாதமாக அவர்கள் பயிற்சி செய்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு சாங் முடியும் போதும் நீங்கள் உங்களுடைய கரங்களிலோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. முதலாவதாக இந்த கேண்டில் லைட் சர்வீஸ் நல்லபடியாகவும் திருச்சபை மக்கள் அனைவரும் இந்த கேண்டில் லைட் சர்வீஸ் மூலமாக ஆசீர்வதிக்கப்படவும் எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றபடி அடுத்ததாக நம்மளுடைய ஆலயத்தையும் நம்மையும் சிறப்பாக வழிநடத்தி நமக்கு அன்பும் அரணுமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா ரெவரண்ட் எஸ் வில்சன் குமார் ஆயத்தலைவர் அவர்களை நம்மளுடைய கேண்டில் லைட் சர்வீஸ் குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இன்றைய நாளிலும் கூட நம்மளுடைய மினி ஸ்டார் என்றே சொல்லலாம் ஐயா அவர்களை. நம்மளுடைய கேண்டில் லைட் சர்வீஸ் பாடல்களுக்கு ஆர்கனைசர், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கேண்டில் லைட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 3 பாடல்களை அவரே இயற்றி அவர்கிட்ட இசையமைத்து இந்த கேண்டில் லைட் சர்வே அழகாக ஆர்கனைஸ் செய்த நம்மளுடைய யூத்துகளின் ஸ்டார் ஐயா உதவி ஆயர் ஐயா அவர்களையும் வசந்தசேகர் ஐயா அவர்களையும் எங்களுடைய கேண்டில் லைட் குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய ஆலயத்துக்கு என்ன தேவை, எது தேவை, என்ன தேவைங்கிறது முக்கியம் இல்லை, என்ன தேவை எது தேவை என்பது பார்த்து ஆராய்ச்சி செய்து நம்மளுடைய ஆலயத்தை நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிற நம்மளுடைய பேரிலேயே அரசை வைத்து கொண்டிருக்கிற நம்மளுடைய செக்ரட்டரி ஐயா மிஸ்டர் தமிழரசு ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எல்லா சூழ்நிலைகளையும் சாந்தமாகவே எதிர்கொள்கிற நம்மளுடைய பாசத்திற்குரிய நம்மளுடைய பொருளாளர். ஏன்னா இந்த எல்லா இருக்கிறதுக்கும் பொருள் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பொருளும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பொருளுதவிகள் நாம் கேட்கும் போதெல்லாம் வாரி கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தின நம்மளுடைய பொருளாளர் ஐயா பிரின்ஸ் சாந்தகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த கேண்டில் லைட் சர்வீஸ்க்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அவங்க தான் பேக் போன் சிங்கர்ஸ், அவங்க தான் இன்னைக்கு ஹீரோஸ். அதனால அவங்களுடைய பெயர்களை சீக்கிரமாக சுருக்கமாக நான் வாசித்து விடுகிறேன். அவர்களையும் நம்மளுடைய சபையின் சார்பாகவும் ஆயர் அவர்களின் சார்பாகவும் இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் அனைவரையும் எங்களுடைய கேண்டில் லைட் குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். சிங்கர்ஸ் எஸ் கிறிஸ்டினா, ஷெரின் ரித்திகா, ஸ்வீட்டி, சுஜா, ஜென்சி ரத்னா சுந்தரி, கிறிஸ்டி பிரிஷில்லா, சோபனா, ஏஞ்சலின் பிரியா, ஜெனலா லாரா, ஷில்வியா, ஜெபசுதா, அபிஷா இஸ்ரேல், எடிசன் இம்மானுவேல், சாம்சன், மணிக்குமார், சோனியா,
செக்கினா ஜெயக்குடி, ஷர்மிளா பிரியதர்ஷினி, ஃபெமினா இளவரசி, அமிர்தவர்ஷினி, மெர்சி லோகேஸ்வரி, பிளஷி, கலாவதி, ஜோதி, கனகமணி, ஜெயரூபி, ரஞ்சிதம் பொன்னுமணி, அமுல் பேபி, மெர்சி செல்வராஜ், லதா ரவீந்திரன், சுகன்யா பிரீத்தி, ஆர்த்தி, சுகன்யா சர்மா, அபிஷா, பிரேமா, மாலதி, டெய்ஷிராணி, சரண்யா, ஜெனிட்டா, பிரியசாலினி, இவாஞ்சலின் ஷெஃபி, பிரியதர்ஷினி, எமிலி மனோகரி, ரமேஷ் ஏ பிரபு ஆகிய இவர்களையும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு அவர்களுக்கு ஒரு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமான சிங்கர்ஸ். கைத்தட்டல் 10 இன்னும் கொஞ்சம் சத்தமாக கைத்தட்டிடலாம். அவர்களையும் கேண்டிலைட் சர்விங் குழுவாக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இது எல்லாத்துக்கும் மெயின் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மியூசிக் டைரக்டர்ஸ், மியூசிக் இருக்கக்கூடிய ஜான் ஐசக் அகஸ்டின் அண்ணன் அவர்களையும், கேஎஸ் பிரின்ஸ் அண்ட் சிவாஜி அவர்களையும் கேண்டிலைட்ஸ் குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் டிசிபிசி மெம்பர்ஸ் அனைவரையும், அது மட்டுமல்ல நம்மளுடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மற்றும் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைகள், எல்லாற்றுக்கும் மேலாக சபை மக்களாக உங்கள் அனைவரையும் எங்களுடைய சிஎஸ்ஐ KK நகர் ருசண்டா ஜெயின் ட்ரப் நிலைவாளத்தின் சார்பாக ஆயர் மற்றும் உதவி ஆயர் மற்றும் டிசிபிசி மெம்பர்ஸ் அனைவரையும், சபை மக்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். முக்கியமாக ஆயர் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அவர்களையும் ஆயர் அம்மா மற்றும் ஆயர் அம்மா குடும்பத்தையும், ஆயர் அவர்களுடைய குடும்பத்தையும் வருக என்று வரவேற்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்மளுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் வேத வசனத்தின் அடிப்படையிலே தான் தொடங்குகிறது. அதனால நாமும் இந்த கேண்டில் லைட் சர்வீஸை முதலாவது, அதுக்கு முன்பதாக நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ரேயர், அவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நாம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கேண்டில் லைட் சர்வீஸ்க்கு ஆராதமாக வரலாம்.
எல்லாரும் கரங்களை தட்டலாம், கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். முதலாவது வேத பாடம் நம்மளுடைய செக்ரட்டரி அவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வேத பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்பதை நாம். ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி ஒளியாகி நம்முடைய இந்த மண்ணிலே உதித்த விண்ஜோதியை, மண்ணிலே மலர்ந்த மாணிக்கத்தை, கண்ணே என் கண்மணியே ஆரிரோ ஆரிரோ, பொன்னே என் பொன்மணியே ஆரிரோ ஆராரிரோ என்று கர்த்தனை போற்றி புகழ்ந்து பாடுவோமாக.
அற்புதமாக பாடலை பாடியவர்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தினார். ஆகவே வேதத்தை நாம் மீண்டும் மீண்டும் வாசிப்போம். ஒவ்வொரு பாடல் முடிவிலும் இந்த வேத பாடத்தை வாசிப்பதற்கு நம்முடைய பொருளர் திரு பிரின்ஸ் சாந்தகுமார் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பாடம் அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 வசனங்கள். பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயா பெத்லகேம் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதர்கள் அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறை குருக்களை அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மேசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தார். அவர்கள் அவரிடம் யூதேயாவுள்ள பெத்லகேம் பிறந்திருக்கிறார் என்றார். யூதேயா நாட்டில் பெத்லகேமே, யூதேயாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியது இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயிரென என்பவர் ஒருவரும் உன்னிடத்தில் தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியிருக்கிறார் என்றார் என்பதை வாசி குறித்த இரண்டாவது திருமறை பாடம் வாசித்தாயிற்று. இதோ கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. அந்த நட்சத்திரமே ஒரு அற்புதம் தான். அது வானிலே தோன்றினது. அது தேர்வலம் நடந்த ஒரு அழகான ஒரு அற்புதம். தூதர்கள் கூட்டம் கீதபவனியாய் தூது சொன்னது, அற்புதம் அற்புதம் அற்புதம். கன்னியின் வயிற்றில் உன்னதர் ஆவியால் மன்னன் வரவு, ஓர் அற்புதம் அற்புதம் அற்புதம். அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அற்புதம் அற்புதம் அற்புதம். அனைவரும் கைகளை தட்டி அற்புதமாக பாடல்களை பாடினவர்களுக்கு கரங்களின் மூலமாக அவர்களுக்கு கரவொலி கொடுக்கலாம். அடுத்ததாக அடுத்த வேத பகுதியை வாசிக்கும்படியாக நம்மளுடைய பிசி மெம்பர் திரு சாமுவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதே. ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் கன்னியின் மகவாய் பிறந்த மைந்தனை போற்றி பாடுவோமா? ஏ
கடும் குளிரில் மேய்ப்பர் மந்தை போர்த்தி நிற்கையில் தேவதூதர் வானில் தோன்றி வாழ்த்து கூறினார். அதே போல அற்புதமாக பாடலை பாடின நம்மளுக்கு நாமும் நம்மளுடைய கரங்களை ஓடு கூட அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவோம். கரங்களை தட்டி அவர்களை மீண்டுமாக உற்சாகப்படுத்துங்க. அடுத்த வேத பகுதியாக நம்மளிடையே இருக்கக்கூடிய டாக்டர் மெர்சிலிடியா அவர்களினுடைய வேத பகுதி. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12 முடிய. வாசிக்கும்படியான 4வது வேத பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12 முடிய. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னரையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பகலெல்லாம் பசுமை தேடியே வலியெங்கும் கதைகள் பேச, மலையெங்கும் மந்தை மேய்த்தோம், பொழுதாகி வேண்டாம், பயம் வேண்டாம் என பாடல் கிழக்கிலிருந்து ஒலித்தது. இதோ நாமும் அந்த பாடலை பகலெல்லாம் பசுமை தேடியே.
வந்தாச்சு. கன்னிமரி அம்மாவும் கூட வரும் யோசேப்பும். பார்த்தோமே கேட்டோமே அவர் கதையை இன்று, வேண்டாம் பயம் வேண்டாம் என்ற இந்த அழகான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஈரோடு சேலம் பேராயத்தினுடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் திரு ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் எழுதி இசையமைத்த இந்த பாடலை மிகவும் சிறப்பாய் பாடிய நம்முடைய பாடல் குழுவினை நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பண்ணி இன்னைக்கு வந்து அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு என்னன்னா கைதட்டல் தான். உங்களுடைய கரகோஷத்தின் மூலயமா அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். எல்லாருமே கைதட்டலாம். நன்றி. இதோ அடுத்த வேத பகுதியாக நம்மளுடைய பிசி மெம்பர் திரு ஜாஸ்மின் ஜெயகர் ஐயா அவர்களை வேத பகுதி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 33 வசனங்கள் முடிய. 6ஆம் மாதத்திலே காபிரியால் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாயிருங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார், மீட்பர் பிறந்தார், என்ன ஆனந்தம், எனக்கு என்ன பேரின்பம் என்று கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை உற்சாகமாய் ஆனந்தமாய் பாடல்களோடு கூட இணைந்து நாமும் பாடுவோமா?
தட்டி உற்சாகப்படுத்தின அனைவருக்கும் நன்றி. இப்பொழுதும் 6வது வேத பாடத்தை வாசிப்பதற்காக நம்முடைய கமிட்டி மெம்பர் ஜே ஜெனிஸ் விக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வாசிக்கும்படியாக வேத பகுதி வாசித்தாயிற்று. நம்முடைய சிருஷ்டிப்பிலே 6வது நாளுக்கு ஒரு விசேஷம் இருக்குங்க. என்ன விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். 6வது நாள் மனிதர்களாகிய நம்மை இந்த உலகத்திற்கு இயேசு தேவனாகிய கர்த்தர் தோன்ற பண்ணின நாள். அதே போல இந்த 6வது பாட்டுக்கு ஒரு விசேஷம். இந்த 6வது பாட்டு நம்முடைய மத்தியிலே இருக்கக்கூடிய ஒருவர் எழுதினது. நான் ஒரு சில க்ளூ தரேன், நீங்க கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். 6வது பாட்டுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒருத்தர் தான் எழுதினாரு. இவர் நல்லா பாடுவாரு, நல்லா பேசுவாரு, நல்லா ஆர்கனைஸ் கூட பண்ணுவாரு, நல்ல செய்தி கொடுப்பாரு. ஒரு இளைஞர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். நம்முடைய உதவி ஆயர் ரெவரண்ட் வசந்தசேகர் அவர்கள் எழுதி இயற்றி இசையமைத்த பாடலை நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், பாடலை நாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி நம்முடைய கொயரோடு கூட இணைந்து நாமும் கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
உண்மையாகவே உலகத்தின் உண்மை ஒளியாய் உதித்தார். ஓர் இரவின் மனிதர்கள் வாழ்வு பெறவே மலர்ந்தார். இந்த பாடலையை கம்போஸ் செய்து இயற்றி இசையமைத்த நம்மளுடைய உதவி ஆயர் அவர்களுக்கும் நம்மளுடைய பாடகர் குழுவிற்கும் மீண்டுமாக ஒரு கரங்களை தட்டி அவர்களை இன்னும் சத்தமாக. அடுத்ததாக நம்மளுடைய தேவ செய்திக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம். ஆவிக்குரிய மன்னாவை தரும்படியாக நம்மிடையே இருக்கிறதான டிசி உறுப்பினர் திரு பி செல்வகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் பிடித்த தேவனே, எங்களுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது நான் பேச வேண்டாம் ஆண்டவரே. ஆவியானவரை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஏற்ற வசனங்களை கொண்டு மக்களோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ரோசட்டா ஜென் பிரப் மெமோரியல் சர்ச்சினுடைய ஆயர் அவர்களே, துணை ஆயர் அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, செக்ரட்டரி ட்ரெஸரர் அவர்களே, இங்கே அழகான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவ தூதர்களுக்கு சபமாக உட்கார்ந்திருக்கிற அருமையான சபை மக்களே, இங்கே ஆவலுடன் இதை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரோசட்டா ஜென் மெமோரியல் சர்ச்சினுடைய சபை மக்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற மற்ற சபையாரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பாடல்களை பாடி நம்மளை மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கத்தை சில வார்த்தைகள் சொல்லி நான் உங்களோடு கூட பேசி உங்களை வேத வசனத்துக்குள்ளாக நடத்தி செல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். யாராவது ஒரு வாசிக்கலாம். அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானவைகள் எல்லாம் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், எல்லா உயிரினங்களும் அவராலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவராலே அல்லாமல் வேறு ஒன்றும் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தாக பாருங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத எந்த ஒரு மனிதனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆகவே அருமையான இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் அளவில்லற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இந்த உலகத்திலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்தாரானால் நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்வார். நாம் நினைப்பதற்கு மேலாக பல ஆசீர்வாதங்கள் இருக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும், குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகும். பதவி, ஒருவேளை வேலை இல்லை என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு ஒளியாக இருந்து வேலையை கொடுக்க வல்லவராக இருக்கிற, குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று சொல்லி, ஆக மனுஷருக்கு அது ஒளியாக இருக்கும் பொழுது சகலமும் நமக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன சொன்னால், இன்னைக்கு அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதில்லை, உலக மனிதர்களை தேடுகிறார்கள்.
அதாவது ஆண்டவரை பின்பற்றாமல் மனிதர்களை பின்பற்றி அநேகர் வேதனையிலும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் இந்த உலகத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது மாத்திரம் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஒளி இருளிலே பிரகாசித்துள்ளது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. இன்றைக்கு இருள் என்று சொல்லப்படும் பொழுது பிசாசினுடைய அந்தகார சக்திகளுடைய ஆதிக்கங்கள், இந்த அந்தகார சக்திகளுடைய ஆதிக்கங்கள் ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே, அவர்கள் குடும்பத்திலே பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், நோய்களை கொண்டு வருகிறான், சமாதானத்தை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், அவர்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை, அவர்கள் சம்பாதிப்பதற்கும் அதிகமான கடன்களை உண்டாக்குகிறான். ஒரு வேலை வேண்டும் என்றால் வேலை கிடைப்பதில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் மனிதர்களை தேடி போகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது மேற்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னார், இருள் என்று சொல்லக்கூடிய அந்த பிசாசுடைய ஆதிக்கங்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை கட்டி கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் பிசாசானவன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவான், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக பலவான். ஆக அதிக பலவானாக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பொழுது அந்த மற்ற சாதாரண பலவானாகிய பிசாசை நாம் கட்ட முடியும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளியே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, எந்த மனுஷராக இருந்தாலும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவங்க முகங்கள் வெட்கமடையவில்லை. ஆக அந்த ஒளியை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசம். ஆகவே தான் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இருளில் இராதபடிக்கு நான் அவர்களுக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல் விரித்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக. சங்கீதக்காரன் 104:2 சொல்லும் போது சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வானங்களை திரை போல அவர் என்ன பண்ணி இருக்கிறாராம், விரித்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது முகத்தை ஒளியை, உமது முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது மிகப்பெரிய ராஜா. அவனுக்கு இல்லாத பொருள்கள் இல்லை, அவனுக்கு இல்லாத வேலைக்காரர்கள் இல்லை, அவனுக்கு இல்லாத வசதிகள் இல்லை, ஒரு பெரிய ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி எனக்கு பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்கிறான். ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நாம் ஒவ்வொருவரும் மேலும் பிரகாசிக்க வேண்டும். நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நமக்கு பாடுகள் வரும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்தாக பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:1 என்ன சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தது. அப்ப ஆண்டவருடைய ஒளி ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவருடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்கும், நம்ம குடும்பத்தின் மேல் பிரகாசிக்கும், நம்ம குடும்பத்தினுடைய அனைத்து காரியங்களையும் அவர் செவ்வைப்படுத்துவார். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவர் அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகளை மேற்கொள்கிறார்கள், எத்தனையோ பிசினஸ்களை செய்கிறார்கள், எத்தனையோ வேலைக்கு போகிறார்கள்,
எத்தனையோ வழிகளிலே மனிதரை தேடுகிறார்கள். அருமையானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வழிகளை அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஒரு சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் பிறந்திருக்கிறார். நம் உள்ளத்திலே பிறந்து அவர் நமக்கு பிரகாசிக்க வேண்டும். அடுத்தது உலகத்தில் அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடுவும் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையானவர்கள் நாம் ஒளியிலே நடக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒளியிலே நடக்காமல் இருக்காதபடியினால்தான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் விரோதம், ஒருவருக்கு ஒருவர் பகை. தன்னுடைய சொந்த சகோதரனை கூட என்ன பண்ணுகிறார்கள்? பாய்க்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே நடக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அடுத்ததாக உலகத்திலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறது. மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியானது உலகத்திற்கு வந்திருக்கிறது. ஆனாலும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். அப்படி ஒளியை பார்க்கலும் இருளை விரும்பி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். சிலர் பாருங்க பல கடன்காரர்களாக இருக்கிறார்கள். பலர் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். குடும்பத்திலே பல சண்டைகள், போராட்டங்கள், எத்தனையோ குடும்பங்களிலே நிம்மதி இல்லை. காரணம் என்று சொன்னால் மனிதன் ஒளியை நாடாமல் அவன் இருளை விரும்புகிறபடியினாலே அவனுடைய கிரிகள் பயங்கரமாக இருக்கிறது. அவனுக்கு ஆக்கடி தீர்ப்பு உண்டு என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அடுத்ததாக பாருங்கள், யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் பிசாசினால் உண்டானவன் என்று சொல்லுகிறது. அவன் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், அவன் பிசாசினால் உண்டானவன். அடுத்து பாருங்க, தன்னுடைய கிரிகள் கண்டிக்கத்தக்கதாக ஒளியிடத்திலே வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி நடக்க அவனுக்கு மனதில்லை. தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளிப்படும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வராமல் அவன் என்ன பண்ணுகிறான்? விலகி போய். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி நடக்கிற எவனும் அவனுடைய கிரியைகள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறபடியினால் அவன் ஒளியினிடத்திலே வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வரும் பொழுது, நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புவிக்கும் பொழுது, அந்த வேத வசனம், இன்னும் அநேக வேத வசனங்கள் உண்டு. இந்த வேத வசனங்களின்படி நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துவார். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் வாழ நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வேத வசனப்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நேரத்தை, சந்தர்ப்பத்தை கொடுத்த நம்முடைய ஆயர், உதவி ஆயர் மற்றும் சபைக்குழு உறுப்பினர்கள், ட்ரெஷரர், செக்ரட்டரி அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான செய்தியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவன் நமக்கு ஒளியாய் வழியாய் வாழ்வாய் இருக்கிறாய் என்று அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு வழங்கின ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் 7வது வேத பாடம், இதை வாசிப்பதற்கு நம்முடைய சபை அங்கத்தினர் திரு தயாநிதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 7வது வேத பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதரனை தோன்றி
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பது. இப்பொழுது அறிவிப்பிற்குண்டான ஒரு அருமையான நேரம். மாணவர்களே, காணிக்கை பாடல் பாடப்படும். அப்பொழுது உங்களுக்கு மெழுகுவர்த்தி உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும். அதோடு கூட மிக்சர் கேக்கும் கொடுக்கப்படும். மெழுகுவர்த்தியை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடைசி பாடலாக ஒப்பில்லா தீரீரா என்ற பாடலை பாடும் பொழுது மெழுகுவர்த்தி முதலாவது நாங்கள் அதை ஏற்றி உங்களுக்கு அதை கொடுப்போம். அதுவரையிலும் நீங்கள் மெழுகுவர்த்தியை மிக பத்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெனிஸ் பிரதர், ஒரு ராஜாவை பார்க்க போனா எப்படி போவோம்? கை வீசிட்டு போவோமா? இல்ல, கையெல்லாம் வீசிட்டு போக மாட்டோம். அவர்களுக்கு ரத்தனங்களையும் அவர்களுக்கு பொண்ணு ஆபரணங்களையும் கொண்டு போவோம். அப்போ நம்ம எல்லாரையும் படைச்சு நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிற இயேசு ராஜாவை நாம் இப்பொழுது நம்முடைய காணிக்கைகளால் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். காணிக்கை நேரம், காணிக்கை பாடல். சின்ன ராசா செல்ல ராசா, உள்ளமெல்லாம் வெள்ள ரோசா, வாழ்வெல்லாம் வாசம் செய்தாய், அற்புதமாய் அற்பனமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தாய், நெஞ்சம் மகிழ உள்ளம் குளிர அருள் பெருகும் இதை நினைக்க நினைக்க நாம் இந்த ராசாவை நினைத்து நாம் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாய் காணிக்கைகளை படைப்போம். பூமலர்கள் பாலன் பாதம் சூடும், பணிவிலும் இரவில் இயற்கை பாடும், மனமெல்லாம் தொழுவத்தில் வசந்தமாய் உதித்துவார், விண்மீன்கள் போற்றிடும் நட்சத்திர நாயகா, எங்கள் சின்ன ராசா செல்ல ராசா.
நாயகா மண்ணூரு வானவா மனுவேலா வானுவா மன்னகத்தை மீட்பவா. இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது. என் பக்கம் நீ வந்து பாசம் தந்தாய், என் துக்கம் நீங்கிட உண்மையை தந்தாய், என் பாவம் நீக்கிட என் வாழ்வை மாற்றிட காணிக்கையாவா என்று சின்னராசா செல்லராசா என்று பாடினவர்களுக்கு கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இதோ இப்பொழுதும் நம்மளுடைய காணிக்கைகளையும் காணிக்கை விதைகளையும் படைப்பது காணிக்கை ஜெபமாக நம்மளுடைய உதவி ஆயர் அவர்கள் காணிக்கைக்காக ஜெபம் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை பாடி துதிக்கும்படியாக கடவுள் தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, வெலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கும் எல்லா இருளையும் மாற்றி ஒரு புதிய ஒளியை எங்கள் வாழ்வில் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்த உன்னதமான மீட்பரை உளமாற வாழ்த்த இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடியிருப்பதை கடவுள் அறிந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். காணிக்கைகளை மாத்திரமல்ல, எங்களையே உடைய சமூகத்திலே படைக்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்திற்கு ஒளியாக கடவுள் ஒவ்வொரு நாளும் எங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். அடுத்த வேத பகுதியாக நம்ம இடத்துல இருக்கிறதான ஐயா துரை ஐயா அவர்களுடைய வேத வாசிப்பு. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. வாசிக்க வேண்டிய வாதவரை வாசித்தார். அடுத்த பாடலுக்கு போவதற்கு முன்பாக மீண்டுமாக இந்த பாடலுக்கு ஒரு குழு இந்த பாடலை எழுதி இந்த பாடலை இசையமைத்து இந்த பாடலுக்கு டைரக்ஷனும் செய்தவர் நம்மளுடைய ஆலயத்திலே தான் இருக்கிறார். பிரதர், வார்த்தை மாம்சமாகி வடிவில் ஏழ்மையாகி முழுதும் பூமி முழுதும் புனிதமாக்கி புனிதர் வந்து உதயமாகி. என்ன லைன்ஸ் இல்ல, அற்புதமான லைன்ஸ். எதுகை மோனையெல்லாம் போட்டு இவ்வளவு சிறப்பா யார் எழுதியிருப்பா? அதுலயும் ஆதி அன்பின் பூமி புனிதர். இந்த அற்புதமான லைன் யார் எழுதியிருப்பா? வேற யாரு? நம்மளுடைய உதவி ஆயர் ரெவரண்ட் திரு வசந்தசேகர் ஐயா அவர்கள் தான். வாருங்கள் கொண்டாடுவோம் நம் வாழ்வின் புதிய நாள் இது. புதிய உலகம் படைக்க வந்த புனிதர் பிறந்த நாள் இது. பாடகர் குழுவோடு இணைந்து கொண்டாடுவோம். வாருங்கள் கொண்டாடுவோம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 21, 22, 23 வசனங்கள். அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த பாடல் வரிகள் இப்படி அழகாக சொல்லுகிறது. பெத்லகேமில் பிறந்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகிமை நிறைந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதனாக பிறந்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாலகனாய் ஜெனித்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மகத்துவத்தின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாராக.
ஆண்டு முழுவதும் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருந்து 355 நாட்களும் நம்மோடு இருந்த இயேசுவை துதித்து பாடிய பாடகர் குழுவுக்கு நன்றி. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமாக. மத்தியில் இருக்கிறதான சபையினுடைய மூத்த உறுப்பினர் திரு பாலச்சந்திரன் அவர்களை பத்தாவது வேத பாடமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 32வது வசனம் முடிய. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுக்களையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் வேத பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணி உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்பது. வாசிக்க வேண்டிய 10வது வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாராலையும் பாட முடியும், ஆனா எல்லாத்தாலையும் பாட்டு எழுதி இசைக்க முடியுமானா தெரியாது. ஆனா இது ஆண்டவர் நம்முடைய உதவி குருவானவர் வசந்த் சேகர் ஐயா அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்த 3வது பாடல். வாருங்கள் வாழ்த்துவோம். பாடு பாடு பாலன் பிறந்தார், பாவம் போக்க மீட்பர் பிறந்தார். வாருங்கள் வாழ்த்துவோம் வான்மலரை, வாசனை வீசிடும் புதுமலரை. பாடல் குழுவோடு கூட இணைந்து வாழ்த்தி பாடுவோம்.
வான்மலரை வாழ்த்தி பாடிய பாடகர் குழுவை உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 10 பாடல்களை சரியான நேரத்திற்கு துவங்கி சரியான நேரத்திற்கு முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தீப ஒளி ஆராதனை என்பது வருகையின் காலங்களிலுடைய மிக முக்கியமான ஒரு ஆராதனை. நாம் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒப்பிலா திரியிரா இதில் தான் மாப்பிடா, சைலண்ட் நைட் ஹோலி நைட். இந்த மெழுகுவர்த்தியை நாம் கையில் ஏந்துவதனுடைய நோக்கம் என்பது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்கின்ற மிக உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இப்பொழுது நாம் கடைசி நிகழ்வுக்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம். அதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அருமையான பாடகர் குழுவினரை மிக சிறப்பாக பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அற்புதமாக நமத்திலே பாடல்களை பாடுவதற்கு உறுதுணையாக காரணமாக இருந்து நம்முடைய ஆலயத்தினுடைய உதவி ஆயர் திரு வசந்த சேகர் அவர்களுக்கு நம்முடைய செயலாளர் பொருளாளர் அவர்கள் இணைந்து இந்த சால்வையை அணிவிப்பார்கள். எல்லாருமாக கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். தேங்க்யூ. இன்றைக்கு காலை ஆராதனை முடிந்தவுடன் தான் சொன்னேன், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காம்பயரிங் என்று சொல்லுவார்கள். மிக சிறப்பாக காம்பயரிங் பண்ணின நம்ம ஜெனிஸ் அவர்களையும் அருமை டாக்டர் மெர்சி லிடியா அவர்களையும் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீது இசைக்கருவி இசைத்த பொழுது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி புறப்பட்டு ஓடினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதுபோல தம்பி பிரின்ஸ் அவர்களையும் ஜான் அவர்களையும் அருமை ஐயா சிவாஜி அவர்களையும் மனதார வாழ்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 47 பேரை நாம் முழுமையாக இணைத்து பாடல்களை பாட வைப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம்தான். ஒருவேளை ஐயர் உங்களை திட்டிருப்பாரு இல்லையா, ஸ்ட்ரிக்டாக நடந்திருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களாம் எப்படி பாடுனீங்கன்னு நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். யாரெல்லாம் பாடுறாங்க, யாரெல்லாம் நல்லா வாயை திறந்து பாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் மறுபடியும் வீடியோ பாருங்கள், தெரியும். சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவருமாக எழுந்து நிற்போம். இப்பொழுது இந்த கேண்டிலை முதலாவது நான் ஒளியேற்றி உதவி ஆயிரம் அதை கொடுப்பேன். அதன் பிற்பாடு செயலர் பொருளர் அதை பெற்றுக்கொள்வார்கள். அதன் பிற்பாடு கமிட்டி அங்கத்தினர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பின் அதிசயமாம், அன்பின் அதிசயமாம் என்ற கடைசி 2 வரிகளை பாடும் பொழுது உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மெழுகுவர்த்தியை மேலாக உயர்த்தும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஒரு சரணத்திலே கடைசி 2 வரிகளை பாடும் பொழுது நீங்கள் மேலாக உயர்த்தி பாடும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த தீப ஒளி ஆராதனையிலே நீர் எங்களை பங்கெடுக்க வைத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய பெரிதான கிருபை, உங்களுடைய பெரிதான வழி நடத்துதல் எங்களை இம்மட்டும் தாங்கி பிடித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒப்பில்லா திரியிரா என்று நாங்கள் பாடும் பொழுது எங்களை நாங்களே அர்ப்பணிப்போடு பாடிபடி நாமத்தை மையப்படுத்துகிறதா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். அறியாமை என்னும் இருளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்தபடி நாமத்தை மையப்படுத்துகிறதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே,
இப்பொழுது இந்த 2025 ஆண்டினுடைய மெழுகுவர்த்தி ஆராதனையுடைய அடையாளமாக இந்த மெழுகுவர்த்தியை முதலாவது நாங்கள் பற்றி வைக்கிறோம். அதன் பிற்பாடு உதவி ஆயரிடம் இந்த மெழுகுவர்த்தியை நாம் கொடுக்கிறோம். செயலாளர் பொருளாளர் அவர்களை வாங்கி கமிட்டி அங்கத்தினர்கள் முன்பாக வரலாம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர்கள் நீங்கள் முன்பாக வந்து மற்றவர்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் இருக்கும்படியாக கேட்கிறோம். சிறப்பாக அமைத்து கொடுத்து நமக்கு திரைக்காட்சி முன்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நேசன் வீடியோஸ் அவர்களையும் முன்பாக இருக்கக்கூடிய ஆடியோ சவுண்ட் இன்ஜினியர் சன் ஆடியோஸ் அவர்களையும் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் கேண்டில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறோம். தயவுசெய்து கேண்டிலை பற்ற வைத்தவர்கள் மிக கவனமாக இருக்கவும். இப்பொழுது ஒப்பில்லா திருகிறார் இதில் தான் மாப்பிடா. Purify
ஒப்பில்லா ஒளியை கொடுக்க இவ்வுலகில் வந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நீர் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கை இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனதில் பற்றி இருக்கிற எல்லா இருளையும் உம்முடைய பேரொளி மேற்கொண்டிருக்கிற அன்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் உம்மை பறைசாற்றுகிற மெய்யான ஒளியாக இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகிறோம். இந்த உலகத்தின் இருள் எங்களை பற்றி கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரொளியால் எங்களை மூடி வழி நடத்த வேண்டுமாய் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் கூட இருந்து இன்றும் என்றென்றும் காத்து நடத்துவதாக. இப்பொழுது கிறிஸ்துமஸ் லிஸ்ட் பாடப்படும். வருகிற 23ஆம் தேதி மாலை நம்முடைய குழந்தைகள் கிறிஸ்துமஸ் இருக்கின்றது. அதிலேயும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக நான் கொடுக்கிறேன். கிறிஸ்துமஸ் ட்ரீ 23ஆம் தேதி. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேண்டில் வீட்டுக்கு எடுத்து போய் வீட்டில் பற்ற வைங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. God bless you.